வீடியோல நம்மளோட எஸ்ஐபியை எந்த பாயிண்ட்ல நிறுத்தணும், எப்போ நிறுத்தக்கூடாதுன்றத டீடைலா பார்ப்போம். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு கடந்த ஒரு சில வாரமாவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே மோசமாயிட்டு வந்திருக்கும். அதுவும் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்னே வந்திருக்கும். அவங்க போட்ட கேபிட்டல காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்ஐபியை நிறுத்திட்டு வித்ட்ரா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் பண்ற ரொம்ப பெரிய மிஸ்டேக் ரீசென்ட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஃபண்டை சூஸ் பண்றது. இது உதாரணம் சொல்லணும்னா இந்த பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 100% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டா பீக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து 20-30% வரைக்கும் இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இதே தான் டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ்லயுமே நடந்திருக்கும். இது ரெண்டுமே செக்டாரல் கேட்டகரி ஃபண்ட்ஸ், அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ். புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த கேட்டகரியை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்கும். எந்த ஃபண்டா இருந்தாலும் தப்பா பீக்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லாம இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி எடுத்தீங்கனாலும் அதோட வேல்யூவேஷன்ஸை நம்மளால செக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நிப்டி ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷனை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நடுவுல போற கோடு தான் மீடியன் லைன். இதுக்கு மேல இருக்குன்னா அது ஓவர் வேல்யூட் ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் போன வருஷம் ஃபுல்லாவே இது ஓவர் வேல்யூட் ஜோன்ல தான் இருக்கு. இப்போமே இந்த பாயிண்ட்லயுமே இது ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. மிட் கேப்லயும் இதே கதை தான். ஐடியலா நீங்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணனும்னா இது ஓவர் வேல்யூடா இருந்த இந்த பீரியட்ல நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். இப்போ ஓரளவு கரெக்டானதுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்றது மீனிங்ஃபுல்லே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலே அதிகமான விலையில விற்கும் போது தான் நான் வாங்கிட்டு இருப்பேன், அது குறைவா இருக்கும்போது நான் வாங்க மாட்டேன்னு சொல்றது தான் அதோட மீனிங். இந்த வேல்யூவேஷன் சொல்லும்போது இந்த பாயிண்ட்ல நிப்டி 50 அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் மீடியனை விட குறைவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க உங்க ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிவு எடுக்கிறத விட அதோட வேல்யூவேஷனை பார்த்து அதை ஸ்டாப் பண்ணலாமா இல்லையான்னு தான் முடிவு எடுக்கணும். லோவர் வேல்யூவேஷன்ல இருக்கும்போது எஸ்ஐபியும் லம்சமும் அதிகமா பண்ணிட்டு வரலாம். ஹையர் வேல்யூவேஷனுக்கு போகுதுன்னா அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ப்ராபபிலி உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை குறைச்சிக்கிட்டே வரலாம். இந்த வேல்யூவேஷன்ஸ் மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் A to Z தெரிஞ்சுக்கணும்னா financeboost.in வெப்சைட்டை விசிட் பண்ணி ரேண்டமா ஏதோ ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட பணத்தை இழக்கிறதுக்கு பதிலாக கான்ஃபிடென்ட்டா அதை பத்தி கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது முக்கியம். வெப்சைட்டோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.